மாண்புமிகு உறுப்பினர் ஆர் ராதாகிருஷ்ணன். பேரவைத் தலைவர் அவர்களே, பெருந்தலைவர் கருமவீரர் காமராஜர் அவர்களை வணங்கி, தியாகத் தலைவி அன்னை சோனியா காந்தி அவர்களையும் இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களையும் வணங்கி, இந்தியாவை வடக்கிலிருந்து தெற்காகவும் மேற்கிலிருந்து கிழக்காகவும் தன் பொற்பாதங்களால் அளந்த நடைபயண நாயகன் இந்திய மக்களின் விடிவெள்ளி வருங்கால பாரத பிரதமர் இளந்தலைவர் ராகுல் காந்தி அவர்களை வணங்கி, தமிழக மக்கள் போற்றும் திராவிட ஆட்சியின் நாயகர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களையும் வணங்கி, மாண்புமிகு அவை முன்னவர் அவர்களுக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களுக்கும், மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு துணை சபாநாயகர் அவர்களுக்கும், எங்கள் மாவட்டத்தின் அமைச்சர்கள், வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர், தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள், ஏனைய அமைச்சர் பெருமக்களுக்கும், ஏனைய சட்டமன்ற உறுப்பினர் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றவர்களெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்கிறார் திருவள்ளுவர். அதாவது உலகத்திற்கு உழவு செய்து உணவளிக்கும் உழவர்களே சிறந்தவர்கள், மற்றவர் எல்லோரும் அவரை வணங்கியே வாழ வேண்டும். ஒரு நாட்டின் முதுகெலும்பு விவசாயமாகும். விவசாயி சேற்றில் கால் வைத்தால்தான் நாம் சோற்றில் கை வைக்க முடியும் என்பது பழமொழி. மக்களின் தேவைக்கும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் பேணவும் விவசாயம் முக்கிய பங்கு ஆகும். உழுவார் உழைத்தால்தான் உலகோர் பிழைப்பார் பொன்மொழி. திராவிட ஆட்சியில் தான் முதலில் வேளாண் துறைக்கென்று தனி நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்த பெருமை எங்கள் மண்ணின் மைந்தர் வேளாண்மை துறை அமைச்சரையே சாரும். இயற்கை உரங்கள் மண்ணை வளப்படுத்தியதோடு மண்ணையும் பாதுகாக்கும் வகையாக நாளுக்கு நாள் சிறு குறு விவசாயிகளுக்கு புது புது திட்டங்களை தீட்டி வருகிறது. மனிதனின் அடிப்படை தேவையான உணவு, உடை, உறைவிடம் இவை மூன்றையும் விவசாயம்தான் பூர்த்தி செய்கிறது. உங்கள் தொகுதியில் முதல்வர் திட்டத்தின் மூலம் விருதாச்சலத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் இன்றைய மாண்புமிகு முதல்வரும் அன்றைய எதிர்க்கட்சி தலைவருமான மாண்புமிகு முதல்வர் அவர்கள் திராவிட மாடல் ஆட்சி அமைந்த உடனே விருதாச்சலத்தை தலைமையிடமாக கொண்டு மாவட்டம் அமைக்கப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டது. அதை நிறைவேற்றி தருமாறு தொகுதி மக்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். வேப்பூர் வட்டாட்சியர் அலுவலகம் அமைத்து 11 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் வட்டார கருவூலம் மற்றும் பேருந்து பணிமனை, நீதிமன்றம், மருத்துவமனை போன்ற அத்தியாவசிய தேவைகள் அடிப்படை பொதுமக்களின் கோரிக்கையை நிறைவேற்றிடவும், வேப்பூர் ஊராட்சி பேரூராட்சியாக தரம் உயர்த்திடவும், விருதாச்சலம் அரசு மருத்துவமனை நகரத்தில் உள்ளது. இட நெருக்கடியில் இயங்கி வருவதால் நோயாளிகளுக்கு போதுமான இடவசதியும் இல்லை. எனவே நகரத்திற்கு வெளியில் மருத்துவமனையை புதிதாக கட்டித்தருமாறும், விருதாச்சலம் நகராட்சியில் சுமார் 1.5 லட்சத்துக்கும் அதிகமான மக்களும், மங்களம்பேட்டை பேரூராட்சியில் சுமார் 15,000 மக்களும் வசித்து வரும் நிலையில் குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வருகிறது. எனவே கூட்டு குடிநீர் திட்டத்தில் அப்பகுதியையும் சேர்த்து மக்களின் தேவையை கருதி உடனடியாக நிறைவேற்றி தருமாறும் கேட்டுக்கொள்கிறேன். விருதாச்சலம் மற்றும் வேப்பூரில் உள்ள துணு மின் நிலையத்தினரின் குடியிருப்பு கட்டிடங்களானது சேதமடைந்து முட்புதர்களாகவும் உள்ளது. இதனை சரி செய்து சீரமைத்து தருமாறும், மங்களம்பேட்டை தீயணைப்பு நிலையத்தில் தீயணைப்பு வாகனம் மிகவும் பழுதடைந்த நிலையில் உள்ளது, புதிய வாகனம் வழங்கிடுமாறும் கேட்டுக்கொள்கிறேன். விருதாச்சலம் வட்டம் மணவநல்லூர் கிராமம் மணிமுத்தாரின் குறுக்கே தடுப்பணை அமைக்க ரூபாய் 25 கோடியே 20 லட்சம் நிதியை ஒதுக்கிய மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களுக்கும், தமிழ்நாடு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு தொழிலாளர் நலன் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் பேரவையின் வாயிலாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 1956 நெய்வேலி நிலக்கரி சுரங்கம் அமைக்க சுமார் 15 கிராமங்களை சார்ந்த பல்லாயிரம் ஏக்கர் வளமான நிலங்களையும் வீட்டு மனைகளையும் மிக குறைந்த விலையில் கையகப்படுத்தப்பட்டு விருதாச்சலத்திற்கு வடக்கே விஜயமாநகரம் 12 கிராமங்களும், கிழக்கில் புதுக்குருப்பேட்டையில் 3 கிராமங்களும் குடியமர்த்தப்பட்டனர். மேற்கண்ட கிராமத்தினர்கள் பட்டா வழங்க கோரி பலமுறை மனு செய்தும் கடந்த ஆண்டு வரை பட்டா வழங்காமல் இருந்தது. தற்போது திராவிட ஆட்சி அமைந்த பின்பு நிலத்தினையும் வழங்கியவர்களுக்கு பட்டா வழங்கியமைக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும், மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் தொகுதியில் முதல்வர் திட்டத்தின் மூலம் நல்லூர் ஒன்றியம் 50 குடி கிராமத்தில் மணிமுத்தாற்றின் குறுக்கே தடுப்பணை அமைத்திடுமாறும்,
நல்லூர் கிராமத்தில் மணிமுத்தாறு மற்றும் கோமகி ஆறு கூடுகின்ற இடத்தில் வெள்ளத்தடுப்பு சுவர் அமைத்திடுமாறும், முந்திரி விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு முந்திரி புவிசார் குறியீடு மற்றும் ஆதார் விலை நிர்ணயித்திடுமாறும், கடலூர் மாவட்டத்தில் 29,278 ஹெக்டேர் அளவில் பண்ருட்டி, விருதாச்சலம், கமாபுரம், குறிஞ்சிப்பாடி, கடலூர், ஸ்ரீமுஷ்ணம் ஆகிய வட்டாரங்களில் முந்திரி முதன்மை பயிராக பயிரிடப்படுகிறது. பயிர் காப்பீட்டு வறட்சியால் பாதிக்கப்படும் முந்திரி விளைச்சலை பாதுகாக்க மற்றும் முந்திரியின் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் பயிர் காப்பீட்டு திட்டம் அறிமுகப்படுத்துமாறும், மேலும் ஏற்றுமதிக்கு தரமான பருப்புகளை தரக்கூடிய ரகங்களை ஒட்டு கன்றுகளை அறிமுகப்படுத்துமாறும் கேட்டுக்கொள்கிறேன். அங்கு ஆழ்துளை கிணறு மானாவாரியா ஏக்கருக்கு 200 கன்றுகள் நடப்படும் நிலையில் நீர்ப்பாசன வசதி இருப்பின் ஏக்கருக்கு 500 கன்றுகள் நடும் அடர்வு முறைக்கு ஏற்ற வகையில் முழு மானியத்தில் ஆழ்துளை கிணறு வழங்கிடுமாறும், உரம் மேலாண்மை மற்றும் பூச்சி கட்டுப்பாடு, பசுத்தாள் உரம் மற்றும் உயிர் உரங்கள் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். முந்திரி மகசூலை அதிக அளவில் பாதிக்கும் தேயிலை கொசுவினை கட்டுப்படுத்த 3 வகை மருந்துகள் மானிய விலையில் விவசாயிகளுக்கு வழங்கிடுமாறும், மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களின் அறிவிப்பின் பேரில் விருதாச்சலத்தில் உள் விளையாட்டு அரங்கம் அமைத்திட வேண்டும் என்றும், நல்லூர் மற்றும் மங்களூர் வட்டாரத்தில் 50,000 ஏக்கர் பரப்பளவில் மக்காச்சோளம் பயிரிடப்படுகிறது. வனப்பகுதியை சுற்றியுள்ள காட்டு பன்றிகள் மற்றும் வன விலங்குகளால் பயிர் சேதம் ஏற்படுகிறது. இதனை கருத்தில் கொண்டு வனப்பகுதியை சுற்றி மின்வேலி அமைத்து தருமாறும், கோட்டேரி முதல் வீரட்டிக்குப்பம் வரை செல்லும் நெடுஞ்சாலை வனத்துறையின் குறுக்கே 3 மீட்டர் அகலம் கொண்ட தார் சாலையாக உள்ளது. அதை 7 மீட்டர் அகலம் கொண்ட தார் சாலையாக மேம்படுத்திட வேண்டும் என்றும், நல்லூர் ஒன்றிய மேமாத்தூர் கிராமத்திற்கு செல்ல மணிமுத்தாற்றின் குறுக்கே மேம்பாலம் அமைத்திட வேண்டும். விருதாச்சலத்தில் பெண்கள் கலை கல்லூரி அமைத்திடவும், வேப்பூர் பகுதியில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அமைத்திடவும், விருதாச்சலம் புறவழிச்சாலை காவல் நிலையம் மற்றும் பேருந்து நிலையம் அமைத்து தரவும் வேண்டுகிறேன். வேப்பூர் வட்டம் கீழக்குறிச்சி கிராமத்தில் இயங்கி வரும் உயர்நிலைப் பள்ளிக்கு போதிய வகுப்பறைகள் இல்லாத காரணத்தால் தொடக்கப்பள்ளி கட்டிடத்திலேயே தொடக்கப்பள்ளி மற்றும் உயர்கல்வி வகுப்புகளும் ஒன்றாகவே நடைபெற்று வருகிறது. மேலும் வகுப்பறைக்கு பற்றாக்குறையினால் மரத்தடியிலும் அருகிலுள்ள கோயில் மண்டபத்திலும் வகுப்புகள் நடைபெறுகின்றன. எனவே மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு உயர்கல்வி வகுப்புகளுக்கு தனியாக ஒதுக்கப்பட்ட இடத்தில் பள்ளி கட்டிடங்கள் கட்டிட மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களிடம் அவர்களின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாய்ப்பு நல்கிய உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.